ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிஃபன் காம்போ தான். சாஃப்டான கேசரி, ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கல், அதுக்கப்புறம் ஒரு டிஃபன் சாம்பார். ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து வடை. தொடர்ச்சியாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் பயத்தம்பருப்பு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10, பெரிய வெங்காயம் 1 பொடிசாக நறுக்கினது, ஒரு கேரட் குட்டியாக சின்ன பீஸ், ஒரு பச்சை மிளகா கீறினது, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கினது, கொஞ்சம் தண்ணி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, பொங்கி வராமல் இருக்கும். எல்லாமே ஒரே குக்கரில் சேர்த்து மூடி போட்டு 3 விசில் எடுத்துடுங்க. இப்போது பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்மாஷ் பண்ணுங்கள். இப்போது ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதிக்க வரணும். எல்லாம் சேர்ந்து ஒரு கொதிச்சா சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போது ஒரு சின்ன பிஞ்ச் வெல்லம் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கேன், 2 மிளகாய் வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை தாளித்து சாம்பாரில் சேர்த்துடலாம். ஒரே ஒரு கொதிச்சோன்னே சாம்பார் அணைச்சிடலாம். அவ்வளோதான், டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஒரு குக்கர் வச்சா போதும், சாம்பார் சட்டுன்னு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்து நம்ம உளுந்த வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உளுத்தம்பருப்பு 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி உளுந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதில் ஒரு சின்னதாக பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் இஞ்சி பொடியாக நறுக்கினது, அப்புறம் 10 மிளகு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு கை கடல மாவு, ஒரு கை அரிசி மாவு. கடல மாவு அரிசி மாவு எதுக்குன்னா வடை ஆறுனதுக்கப்புறமா சாஃப்டாக இருக்கும். இந்த ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த டிப்ஸை. இப்போ வடை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஹோட்டல் டேஸ்ட் இருக்கும் பாங்க, வடை அப்படியே அதே டேஸ்ட்டில் இருக்கும். கடல மாவு அரிசி மாவு சேர்க்கும்போது. இப்போ வடை ரெடி ஆகிடுத்து. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பொங்கல் நான் ஆல்ரெடி 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பயத்தம்பருப்பு குக்கரில் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். அதில் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சமாக கடுகு, ஒரு 10 மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, நறுக்கின இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நெய்யில் வதக்கிக்கலாங்க. இப்போது வேக வச்சு இந்த சாதத்தை அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சாதத்தை அதில் சேர்த்து ஒரு கிளறும் போது சூடு ஆறுனதுக்கப்புறமா அது கெட்டி ஆகாமல் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பாத்திரத்தை மாற்றிட்டு மேலே ஒரு ஸ்பூன் நெய் தடவி வைங்க. நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க. அவ்வளோதான், பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் முந்திரி திராட்சையும் 1 ஸ்பூன் நெய் விட்டு வறுத்து வச்சுருக்கோங்க. அதே பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு ரவையை வறுத்துக்கலாம். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டிப்படாமல் கலருங்க. ரவை நல்லா வெந்ததும் 2 டம்ளர் சர்க்கரை, 1க்கு 2 சர்க்கரை சரியாக இருக்கும் ஸ்வீட்டு. சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சதும் நம்ம அதில் கேசரி கலர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். கைவிடாமல் கலருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கலருனா கேசரி ரெடி ஆகிடும். இந்த பதத்துலேயே இறக்கிடுங்க, ஆறுனதுக்கப்புறம் கெட்டி ஆகிடும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஃபன் காம்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.